வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருளறையில் ஞானாம்பிகை பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். வித்யா என்றால் ஞானம்தான், அவித்யை என்றால் அஞ்ஞானம். ஞானப்பால் தருகிற குருவாக அம்பிகை இருக்கிறாள். இந்திராதி தேவர்களுக்கும் ஞானம் தந்தவள் அவளே என்று சாமவேதத்தைச் சேர்ந்த கேன உபனிஷதம் ஒரு கதை சொல்கிறது. தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள் வெற்றி பெற்றபோது பரமாத்மா தந்த சக்தியால் தான் போரில் வென்றோம் என்று அவர் அருளை மறந்து தேவர்கள் தங்களை தாங்களே சக்தி பெற்றவர்கள் என்று மெச்சி புகழ்ந்து கொண்டார்கள். இதை கண்ட பரமாத்மா தேவர்களுக்கும் அசுர குணம் வந்துவிடும் போல் உள்ளதை உணர்ந்து அவ்வாறு கெடாமல் காப்பாற்ற அவர்கள் கண்ணுக்கு எட்டுகிற தூரத்தில் அடிமுடி தெரியாத ஒரு ஜோதி ஸ்வரூபமாக நின்றார். நமக்கு புரியாததை யக்ஷினி என்று சொல்வதைப் போல் தேவர்களும் இதென்ன யக்ஷ வடிவம் என்று அதிசயப்பட்டனர். அது என்ன என்று அறிந்து கொள்ள முதலில் அக்னியை அனுப்பினார்கள். அக்னி அதை நெருங்கி யார் என்று கேட்பதற்கு முன்னாலேயே அது இவனை பார்த்து நீ யார் என்று கேட்டது. நான் அக்னி, ஜாத வேதஸ் என்ற பெயரும் உண்டு. எதையும் எரித்து சாம்பலாக்குவேன் என்றான் அக்னி. அப்படியானால் இதை எரி என்று ஒரு துரும்பை எடுத்து போட்டது யக்ஷம். அக்னி தன் முழு சக்தியையும் அத்துரும்பின் மேல் செலுத்தியும் கூட துரும்பு எரியாமல் போகவே வெட்கத்துடன் திரும்பினான். அடுத்து தேவர்கள் வாயுவை அனுப்பினர். வாயு சென்று நான் வாயு, மாதரிச்வன் என்ற பெயரும் உண்டு. எதையும் புரட்டி தூக்கி கொண்டு போகும் சக்தி வாய்ந்தவன் என்று சொல்லி யக்ஷன் போட்ட துரும்பை அசைக்கக்கூட முடியாதவனாய் வெட்கி திரும்பினான். இதை கண்டதும் இந்திரனுக்கு அடக்கமுண்டாகி தங்களை விட பெரியதொரு சக்தி இருக்கிறதென்று அறிவு உண்டாயிற்று. அகம்பாவம் போய் ஈஸ்வர பக்தி உண்டாகிவிட்டது. உடனே யக்ஷத்தை பணிவுடன் நெருங்கினான். மகா காருண்யம் பொருந்திய அது தேவேந்திரனுக்கு ஞான அனுகிரகம் செய்வதற்காக திவ்ய ஸ்திரீ ரூபத்தில் நின்றது. உருக்கிய பொன் போல் ஞான ஒளியாக ஆகாயத்தில் உமாதேவி பிரகாசத்துடன் நின்றாள். உடனே தேவேந்திரன் அம்பாளை நமஸ்கரித்தான். சற்று முன் தோன்றிய யக்ஷ வடிவம் என்ன என்று கேட்டான். அம்பிகை, பிரபஞ்சம், உனக்கு தேவர்கள் அசுரர்கள் அனைத்திற்கும் காரணமாக ஆதாரமாக இருக்கும் பிரம்மம்தான் யக்ஷ வடிவம். அதன் அகண்டமான சக்திதான் எல்லா ஜீவராசிகளிடமும் துளி துளியாக இருக்கிறது என்று ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து ஞானோபதேசம் செய்தாள். யக்ஷ வடிவமாக தேவர்களை அவமானப்படுத்தி அகம்பாவம் அடங்கியதும் ஞானோபதேசம் தந்தாள். தேவராஜன் உண்மை இதுவென இதம் முதலில் கண்டு கொண்டதாலேயே அவனுக்கு இந்திரன் என்ற பெயர் உண்டாயிற்று. இந்த உபனிஷத் கதை ஸ்ரீ காளஹஸ்தியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் காளஹஸ்தியில் கிரிவலம் செய்தபோது வழியில் ஒரு மலை மேல் ஏறி வனத்தில் உள்ள சகசிரலிங்கம், ஒரே லிங்கத்தில் சின்ன சின்னதாக 1000 லிங்கங்கள் வடித்திருக்கும் தரிசனம் செய்தேன். அந்த ஆலயத்தில் யக்ஷலிங்கம் என்று ஒன்றை சொல்கிறார்கள், இந்திரலிங்கம் என்றும் ஒன்று இருக்கிறது. காளஹஸ்தி பெரிய கோவிலில் இருக்கிற அம்பாளின் பெயரோ ஞான பிரசுனாம்பிகை, ஞான பூங்கோதை என்பார்கள். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் இது காளஹஸ்தியில்தான் நடந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அம்பாளை ஆராதிக்க நாமாக புது மார்க்கம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஸ்ரீ காளஹஸ்தியைப் போல் தேவர்களும் பெரிய ரிஷிகளும் மகாத்மாக்களும் அவளை ஆராதித்த இடங்கள் இன்று மகா சேத்திரங்களாக விளங்குகின்றன. அங்கே போய் நமஸ்கரித்து தியானம் செய்தால் போதும், அவளுடைய கடாட்சம் கிட்டிவிடும். மாறிக்கொண்டும் அழிந்து கொண்டும் இருப்பவைகளை சத்தியம் என்று நினைக்காமல் மாறாமல் சாஸ்வதமாக உள்ள ஒரே வஸ்துவை அதற்கு வேறாக நான் என்று தனியாக ஒன்று இல்லை
என்று அனுபவத்தில் தெரிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. இந்த அறிவை தருகிற பராசக்தி ஞானாம்பிகையாகி திவ்ய மங்கள ஸ்வரூபிணியாக விளங்குகிறாள். அவளை என்னாலும் தியானம் செய்து அனுகிரகம் பெறலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் மகாபெரிவா அருளியவற்றை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர காமதேனு சங்கர. மகாபெரிவா சரணம்.